மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 2 அடிக்கு மேல் குளம் போல் தேங்கியிருக்கும் மழைநீர் தேங்கியிருப்பதால் பள்ளிக்கு திடீரென விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பள்ளிக்கு வராத மாணவர்கள் வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். ராஜேந்திரன், நிலவரம் என்ன, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். மயிலாடுதுறை நகரில் 1920ஆம் ஆண்டு மயிலாடுதுறை நகராட்சியால் துவக்கப்பட்ட பள்ளி இயங்கி வருகிறது. தற்போது மயிலாடுதுறை கிட்டப்ப நகராட்சி மேல்நிலைப் பள்ளியாக இயங்கி வருகிறது. இது 750 மாணவர்கள். அந்த பள்ளிக்கூடம் கட்டிடங்கள் ஒரு 7 ஏக்கர்களும், விளையாட்டு மையம் 7 ஏக்கர், கிட்ட 14 ஏக்கர்ல இந்த பள்ளி இயங்கி வருகிறது. கடந்த 2-3 தினங்களாக டெட்வா புயலின் காரணமாக பெய்த மழை பள்ளி வளாகத்தில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவர்களும் அந்த ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் பார்த்து உடனடியாக அது முதன்மை கல்வி அலுவலருக்கு தகவல் கூறினார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் 30 வகுப்பறைகளும், ஆய்வகம், குடிநீர் தொட்டிகள், விளையாட்டு மைதானம், சத்துணவு கூடம், கழிவறை ஆக மொத்தம் 30க்கும் மேற்பட்ட வகுப்பறைகள், அதுக்கு மேற்பட்ட 10 தனியார் கட்டிடங்கள் இருக்கின்றன. முதன்மை அலுவலர் கார்த்திகேயன் பார்வையிட்டு உடனடியாக இன்று அதுக்கு விடுமுறை விடுவதற்கான ஏற்பாடு செய்தார். நகராட்சி நிர்வாகம் புக்கல் இயந்திரம் கொண்டு வந்து தனியாக அது சோடை போட்டு அந்த தண்ணியை வெளியேற்றுகிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று விடுபட்ட இந்த விடுமுறை சனிக்கிழமை சரி செய்யப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் தீவிரமாக அந்த வேலையை செய்து கொண்டு வருகிறது. இந்த அந்த தண்ணீர் அகற்றப்பட்டு சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர். ராஜேந்திரன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.